ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஏலாதி பற்றி பார்க்க போகிறோம். ஏலாதிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான், கொஞ்சமாக தான் இருக்கும். அதை பார்த்துருவோம் சரியா. 10th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 11 இருக்குது. 10th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 11. பேஜ் நம்பர் 11ல் ஏலாதி. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணங்கினா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பணிந்து சரியா. வணங்கினா என்னது? பணிந்து. வணங்கி வழியொழுகி பிறருக்கு பணிந்தும் மாண்டார் சொல் கொண்டு நல்வழியில் நடந்தும். மாண்டார்னா என்னது? மாண்புடைய சான்றோர். மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுண்ணறிவு நூல்கள் நோக்கி இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். நோக்கினா இது ஆராய்ந்து. பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. அதாவது பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். பழியில்லா மன்னன் என்ன எப்படி வாழ்வான்? நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். என்ன சொல்லக்கூடிய பாட்டுது ஏலாதி. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. பழியில்லா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். இப்போ வணங்கினா என்னென்னா பணிந்து. வணங்கி பணிந்து. மாண்டார் மாண்புடைய சான்றோர். மாண்டார் மாண்புடைய சான்றோர். நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள். நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள். நோக்கி ஆராய்ந்து. நோக்கி ஆராய்ந்து. நோக்கினா என்ன? ஆராய்ந்து. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. பால் நோக்கி நூல் நோக்கி. வணங்கி வணங்கினா என்ன? பணிந்து. நுணங்கிய நூல் நுணங்கிய நூல்னா என்னது? நுண்ணறிவு நூல்கள். நோக்கி ஆராய்ந்து. நோக்கி ஆராய்ந்து. பார்த்தோன்னா அடுத்து ஏலாதியுடைய ஆசிரியர் பார்த்தோன்னா, ஏலாதி இயற்றியவர் யார்? கனி மேதாவியார். ஏலாதியுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். இவரும் இது சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர் சரியா. கனிமேதாவியர் ஏலாதி மட்டும் இல்லாமல் திணைமாலை 150 இயற்றியவரும் யார்? கனிமேதாவியர் தான். இவருக்கு கனிமேதையர் என்றும் மற்றொரு பெயரும் உண்டு. இவங்களுக்கு இன்னொரு பெயர் என்னது? கனிமேதையர். கனிமேதாவியருடைய இன்னொரு பெயர் கனிமேதையர். இவரும் சமண சமயத்தவர் தான். சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசனும் சமண சமயம்தான். கனிமேதாவியாரும் சமண சமயம்தான். இது சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, திருக்கடுகம் இதெல்லாம் இது மருந்தால் பெயர் பெற்ற நூல். சமண சமயம். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். கனிமேதாவியர் என்ன சொல்றாரு? கொல்லாமை என்னும் அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். எந்த அறக்கருத்தை ஏலாதில் வலியுறுத்திருக்காங்கன்னா, கொல்லாமை. அதாவது எப்படி ஷார்ட்கட் வைக்கணும்னா, ஏலத்தை போட்டு கொன்றாதுங்க, அதான் கொல்லாமை சரியா. ஏலாதியில் என்ன அறக்கருத்து? கொல்லாமை என்னும் அறக்கருத்தை எதான் ஏலக்காய் போட்டு செஞ்சுறாங்க, கொன்றாதுங்க அப்படி சொல்லி தான் கொல்லாமை. அப்படி ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா, இல்லைன்னா மறந்து போயிடும். இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு சரியா. இவர் காலம் எத்தனாம் நூற்றாண்டு? 5ஆம் நூற்றாண்டு. பாருங்கள், திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார் சரியா. திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். காலம் 5ஆம் நூற்றாண்டு. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். இந்த ஏலாதி 17 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று தான் ஏலாதி. இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. திருக்கடுகத்தில் வெண்பாக்கள் எத்தனை? திருக்கடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இப்போ ஏலாதியில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா
81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அதாவது சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. சிறுபஞ்ச மூலம் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னா 97 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஆனால் திருக்கடுகம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா ஆன்சரை? இது இப்போ ஏலாதி 81 வெண்பாக்கள், சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் என்று உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஏலத்தை என்ன சொல்லுவோம்? தமிழருக்கு அருமருந்து போன்றது. தமிழர்கள் அதிகமாக யூஸ் பண்ணது தான் யூஸ் பண்ணுவோம், பாயசத்துக்கு ஏலக்காய் தானே யூஸ் பண்ணுவோம். அதை தமிழருக்கு அருமருந்து போன்றது எதுனா இந்த ஏலாதி. ஏலம் என்னும் மருந்து பொருட்களை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர். எதெல்லாம்? ஏலத்தை முதன்மையாக வச்சு எண்ணுவாங்க. சரியா? ஏலம், ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி. இதை நம்ம ஆர்டராகவே சொல்லிடலாம். சரியா? சுக்கு, மிளகு, திப்பிலி ஆர்டராக சொல்லிடலாம். ஏலம் ஏலாதியில் ஏலத்தை தான் முதல்ல வைப்பாங்க. ஏலம் ப்ளஸ் ஆதி தான் ஏலாதி. ஆதினா முதல், அப்போ ஏலத்தை தான் முதல்ல வைப்பாங்க. ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ. ஏலம், இலவங்கம் அது கூட சேர்ந்து வரும். சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. சரி, இதான் ஏலம். ஏன்னா ஆகிய மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்பது பெயர். இம்மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலில் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். இந்நூலிற்குரிய நற்கருத்துக்கள் என்ன செய்யும்? கற்போருடைய அறியாமையை அகற்றும். இந்நூலின் 59வது பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? 59வது பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இம்படன் கிடையாது. சரியா? இந்நூல் என்னது? எந்த நூல் கற்போரின் அறியாமை அகற்றும்னு கேட்பாங்க. என்ன சொல்லணும்னா ஏலாதி. எந்த நூல் கற்போரின் அறியாமை அகற்றும்னா ஏலாதி. கற்போரின் அறியாமை அகற்றக்கூடிய நூல் ஏலாதி. கற்போரின் அறியாமை அகற்றும் நூல் எது? ஏலாதி. புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏலாதி டேஸ் நூல்களுள் ஒன்று. எந்த நூல்களுள் ஒன்று? 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கனிமேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருளின் பெயரில் அமைந்த இரு நூல்கள். இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் திருக்கடுகம், ஏலாதி. இரு நூல்கள் தான் கேட்டிருக்காங்க. அதனால் திருக்கடுகம், ஏலாதி கொடுத்துருக்கோம். சிறுபஞ்ச மூலமும் மருந்து பொருளின் பெயரால் அமைந்த நூல் தான். சரியா? இவ்வளோ தான் 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் தேவீரா புக்கு பார்ப்போம். இப்போ தேவீரா புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக கூடியது. ஏலத்தை தானே முதல்ல வச்சு எண்ணுவோம். அதான் ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ. சிறுநாவற்பூ என்ன சொல்லுவோம்? தக்கோலம், நாககேசரம். தக்கோலம், சிறுநாவற்பூ என்ன சொல்லுவோம்? தக்கோலம், நாககேசரம். தக்கோலம், நாககேசரம். சுக்கு, மிளகு, திப்பிலி 6 ஏலாதி. சிறப்பு பாயிரம், கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் 80. கடவுள் வாழ்த்து 1 வரும். அதை சேர்த்து தான் 81 வெண்பாக்கள் சொன்னோம். சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் சேர்த்து தான் சொன்னோம். சிறப்பு பாயிரம், கடவுள் வாழ்த்து நீங்களாக இதில் 80 கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ தேவீரா புக்கில் பார்க்க போகிறோம். மருந்தால் பெயர் பெற்ற நூல் ஏலாதி. ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள். ஏலம் இதெல்லாம் நம்ம புக்கில் பார்த்தது தான். சரியா? இதெல்லாம் நம்ம புக்கில் பார்த்தது தான் ஆல்ரெடி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இதுவும் புக்கில் பார்த்தது தான். 6 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. 6 மருந்து பொருள் இருக்குல்ல, அதனால் இதில் 6 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆசிரியர் கனிமேதாவியார் தான். திணைமாலை 150 ஆசிரியர் தான். சமணர் உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களை கூறும் நூல். அதாவது உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களை கூறும் நூல் தான் என்னது? ஏலாதி. உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களை கூறும் நூல் தான் என்னது? ஏலாதி. முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் போன்றன கொடுப்பார். இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம். முப்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் இதெல்லாம் கொடுத்தவங்க என்னது? இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர். இல்லை ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பொண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினர் வணிகம் போயிழந்தார், கைத்தூண் பொருள் இழந்தார், இழந்தார். சரி, இழந்தார் இதெல்லாம் வந்தால் என்னதான்? ஏலாதி. கண் இளவருக்கு ஈந்தர் வையத்து வழங்கி வாழ்வார். கண்ணில்லாதவருக்கு ஈந்தர் என்னது? வையத்து வழங்கி வாழ்வார். சரி, இதான் ஏலாதி கொடுத்துருக்காங்க. தாய் இழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி யார்?
ஏலாதி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா ஏலாதி. சரியா? உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களை கூறும் நூல் தான் என்னது? ஏலாதி. 21 பாடல்களை கூறும் உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடல்களை கூறும் நூல் தான் என்னது? ஏலாதி. நெக்ஸ்ட் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன், அதை மட்டும் பார்ப்போம். சரியா? நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே புக்கில் பார்த்தது தான். ஏலாதி கனிமேதாவியர் ஆசிரியர்னு தெரியும். கனிமேதாவியர் கிபி 5ஆம் நூற்றாண்டுன்னு தெரியும். இவர் இயற்றிய வேறு நூல் வந்து திணைமாலை 150. சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் உடையது சமண சமயம். இதெல்லாமே பார்த்தது. சரியா? சிறுநாவற்பூ என்ன சொல்லுவோம்? தக்குலம் நாகசேகரம் சொல்லுவோம். கற்பூரின் அறியாமை அகற்றும் நூல். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இது இந்த ஏலாதி வந்து தமிழருக்கு வந்து அருமருந்து. சரியா? ஏலாதி தமிழருக்கு வந்து அருமருந்து. 4 அடிகளில் 6 அறக்கருத்தை கூறுகிறது. 6 அறக்கருத்தை கூறப்படுத்த எத்தனை அடிகள்னா 4 அடிகளில். 4 அடிகள் பார்த்தோம்ல, அதான் 4 அடிகளில் 6 அறக்கருத்தை கூறுகிறது. சரியா? இவ்வளோ தான் ஏலாதி. ஏலாதி வந்து சின்ன டாபிக் தான், நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, தேங்க்ஸ்.